ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு மட்டும் இல்லாமல் பிரியாணி, புலாவ், அதுக்கப்புறம் பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பக்காவான காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த முட்டை கிரேவி. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 6 தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா அது கூட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கடைசியாக இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா லைட்டாக சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு, நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 7 முட்டையை நல்லா வேக வச்சு அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறையாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு, நெக்ஸ்ட் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பட்டை, கிராம்பு சேர்க்குறதுனாலும் உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா, இது நல்லா கொதித்து இதில் இருந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த தொக்கோட வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 3 to 4 மினிட்ஸ், அதிகபட்சமாக ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா, இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு இதிலேருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1 நிமிஷம் போல் இது நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா விதமான ரெசிபிக்குமே வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். செம்ம காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.